பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சக்திவேல் ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. அப்ப குமார் அப்பா என்னப்பா ஆச்சு, ஏன்பா இவ்வளோ கோவத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏண்டா முட்டாள், அடி வாங்கினையே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? உன்னால என் புள்ளுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு, அருவெருப்பா இருக்கு, வெக்கமா இருக்கு. ஏண்டா உனக்கு வேற எங்கேயுமே பொண்ணு கிடைக்கலையா? போயும் போயும் ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த பரதேசி பையனோட பொண்ணு தான் கிடைச்சிடா. ஏன்டா இப்படி இருக்க? நீ எல்லாம் என் மகன் சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, அருவெருப்பா இருக்கு. ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்பா நான் என்னப்பா பண்ணட்டும்? நான் இப்ப ஜெயில களி தின்னுட்டு இருந்திருக்கணும். நீங்க எவ்வளவோ போராடி பார்த்தீங்க. பெரிய பெரிய வக்கீலெல்லாம் வச்சு என்ன வெளியே கொண்டு வரணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. ஆனா அரசி எதை பத்தியும் யோசிச்சுக்க பார்க்கல. நான் எவ்வளவு கொடுமைப்படுத்தினேன் தெரியுமா? அவளை அவ்வளோ அசிங்கப்படுத்தினேன், அவமானப்படுத்தினேன். ஆனா அது எதுவுமே பெரிய விஷயமா அவ எடுத்துக்கல. என்னை விடுதலை பண்ணிட்டா. உனக்கு மன்னிப்பா இது இருக்கட்டும், உனக்கான தண்டனையா இது இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டா. அப்பத்துல இருந்து நான் அரசியை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய மான அவமானத்தை காப்பாத்தினவ அவகிட்ட என் வாழ்க்கையை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்னப்பா தப்பு இருக்கு? பணம் இருந்தா போதுமாப்பா? மனசு எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. எனக்கு அரசியை தான் பிடிச்சிருக்கு. உங்க புள்ளியா நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான். தயவு செஞ்சு எப்படியாவது என்னை அரிசி கூட மட்டும் சேர்த்து வச்சிடுங்கன்றாங்க. டேய், உன்னை வெட்டி போட்டாலும் போடுவனே தவிர அந்த ஒண்ணுத்துக்கு வருவாத பரதேசி பையனோட பொண்ணு கூட எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். உன் அப்பனுக்குன்னு 1008 கனவு இருக்கு. அந்த குடும்பத்தை பழி வாங்கணும், வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லு. தாராளமா அதை நான் செய்வேன். எத்தனை லட்சம் பணம் செலவானாலும் அதை நான் நடத்தி கொடுப்பேன். ஆனா அதை விட்டுட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பியா, நல்லா வாழ வைப்பியா, என்னடா நினைச்சிட்டு இருக்க, என்னடா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க சக்திவேல். இதை கேட்டதும் உடனே குமாருக்கு சரிப்பா, நான் யார்கிட்ட பேசினா இது நடக்குமோ அங்க நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி நேரா முத்துவேல் கிட்ட போறாங்க. குமார் பெரியப்பா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணுன்றாங்க. வா உட்காருன்னு சொல்லிட்டு முத்துவேல் உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப அடிச்சுட்டேனடா, உன்னை அடிச்சுட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எதுக்காக குமாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க? இனி இப்படி ஒரு விஷயம் நீ பண்ணாதன்றாங்க. பெரியப்பா என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே, சொல்லுங்க பெரியப்பான்றாங்க. என்னடா கேள்வி, என்னோட மூத்த புள்ளடா நீ, உன்னுடைய ஆசைதான் என்னுடைய ஆசை. பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்குற. ஒரு பெத்த பிள்ளைய தப்பு செஞ்சா கண்டிக்காம எந்த அப்பனும் இருக்காங்களா? அந்த மாதிரி தாண்டா உன்னை நான் கண்டிக்கிறேன். இதுல என்ன இருக்கு? அடிச்சதுனால பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கேக்குறீங்க. என்னடா இதுன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல பெரியப்பா, நான் என்ன ஆசைப்பட்டாலும் அதை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்களா? சொல்லுங்க பெரியப்பா. கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைப்பேன். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. உன்னுடைய ஆசை என்னன்னு சொல்லு. அதுக்காக எவ்வளவு பெரிய எஃபெக்ட் எடுத்துனாலும் நான் அதை நிறைவேற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு குமார் கிட்ட முத்துவேல் சொல்றாங்க. சொன்னது பெருசில, நிறைவேற்றி வைப்பீங்களா? கண்டிப்பா நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுடான்னு சொன்னதும், எனக்கு அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும் பெரியப்பா. அரசி கூட நான் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அரசியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பெரியப்பான்னு சொல்றாங்க. இதை கேட்ட வடிவுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்ன குமாரு, இதெல்லாம் நடக்கிற விஷயமா கேளு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுன்றாங்க. உடனே முத்துவேல், வடிவு நீ அமைதியாயிரு, நான் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. பெரியப்பா நான் தப்பு உணர்ந்துட்டு அரசி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு முடிவு எடுத்திருக்கேன். எனக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சா அரசி கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என்னோட லைஃப் நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். முன்ன மாதிரி அடிதடி வெட்டு குத்து இதுக்கெல்லாம் போகாத நம்மளுடைய பிசினஸ பொறுப்பா கவனிச்சுப்பேன். எனக்கு அரிசி வேணும். அரிசிக்காக நான் என்னனாலும் பண்ணுவேன். அப்பா கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். இங்க பார், உனக்கு நம்ம வசதிக்கு ஏற்ற பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேனே தவிர என்ன ஆனாலும் சரி, நீ கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாத இருந்தாலும் பரவாயில்ல, அவ கூட எல்லாம் உனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி அப்பா சொல்றாரு. நான் உங்களை தான் மலை போல நம்பியிருக்கேன் பெரியப்பா. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் பெரியப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி குமார் கேட்டுட்டு இருக்காங்க. முத்துவேலும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்ன பெரியப்பா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் அவளை நல்லபடியா பாத்துக்க மாட்டேன்னு உங்களுக்கு தோணுதா? சொல்லுங்க பெரியப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படி இல்லடா, உனக்கு விருப்பமா இருந்தா மட்டும் போதுமா? அரசிக்கு விருப்பம் இருக்கணும்ல. அரசியும் என்கிட்ட கேட்கட்டும். கண்டிப்பா யார் எதிர்த்தாலும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இதுல அரசியோட விருப்பமும் இருக்கணும், அது முக்கியம்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்றாங்க. எனக்கு 1 மாசம் டைம் கொடுங்க. அந்த 1 மாசத்துல அரசியோட மனசை மாத்திட்டு உங்க கண்ணு முன்னாடி நான் நிக்க வைக்கிறேன். உங்க தலைமையில அரசிக்கும் எனக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா பெரியப்பான்னு சொல்லி கேக்குறாங்க. அரசி சம்மதிச்சானா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்.
யாரை எதிர்த்தாலும் நான் அதை பத்தி யோசிக்க மாட்டேன். உன் அப்படியே எதிர்த்தாலும் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க குமார். இப்ப அரசியோட மனசை மாத்த குமார் என்ன செய்ய போறாங்கங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.